வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ரேஷன் நேர்காணல் இறுதி பட்டியல் பெயர் எங்களது வந்திருக்கா என்னென்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மெசேஜில் சும்மா பிச்சு உதறீங்க. நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எந்தெந்த கமெண்டெல்லாம் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் அப்படின்னா கமெண்டில் நிறையா விதமான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. அதில் வந்து நிறையா பேர் வந்து இந்த இறுதி பட்டியலை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இறுதி பட்டியலை எங்கே போய் பார்க்கணும், நான் யாருக்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுமாரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுடைய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. அதேமாரி நம்மளுடைய நண்பர்கள் நேம் யாரும் வந்து அவைலபிளாக இல்லை. நான் வந்து அவங்க சொல்லி தான் நான் வந்து விண்ணப்பித்தேன், என்னுடைய நேம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய விதமான தகவல்களை நமக்கு வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டு வைக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன இருந்தால் வேலை கிடைக்கும், என்ன இல்லை அப்படின்னா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளாங்க. ஒவ்வொரு தகவலையுமே வெரிஃபை பண்ணி ரொம்ப உத்தரவாதத்தோடு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவையுமே கருத்தையெல்லாம் நாங்கள் வந்து முன் வச்சு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். நிறையா பேர் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோஷியல் மீடியாக்கள் அவைலபிளாக இருக்குது நமக்கோசரமே. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி தகவல்களை நாங்கள் இன்னும் சேகரிக்கிறதுக்கும் சரி, இன்னும் அதிகப்படியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரே ஒரு இணையதளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதமான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்டிருந்தது உதவியாளர், அதாவது நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்று முதல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளோட சேனலில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். 50, 60, 70 வயதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அதிரடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் ரேஷன் கடையை பற்றி, அது ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களை பற்றி நம்மளோட சேனலில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இறுதி பட்டியல் வந்து எங்கே எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸ் தான். அதாவது கூட்டுறவு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி இறுதி பட்டியல் அங்கே தான் வரும். எதனால் அங்கே போகுது அப்படின்னா அரசு வந்து அவங்கள நம்பி தான் வந்து ஆட்களை எடுப்பாங்க. இப்போ வந்து யாருக்கிட்ட கேட்க முடியும், அரசு வேலை, அதேமாரி அரசு வங்கி அப்படின்னா அங்கே எத்தனை கடை நிலுவையில் இருக்குது, எத்தனை பேர் வந்து ஆட்களை இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வங்கிக்கு தெரிய வரும். அந்த வங்கியில் இருக்கவங்கிட்ட கேட்கலாம். அதேமாரி மேனேஜருக்கு ஒரு மெயில் வந்து அரசாங்கத்துலேருந்து வரும், இப்படி வந்து ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாரி. ஒரு டைமு கூட்டுறவு பேங்க்குக்கு இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கோசரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டுறவு பேங்க் வந்து நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அதாவது எங்களுடைய அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸு. அதேமாரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்குக்கு ஆள் எடுக்கிறதுக்கு டைப்பிங் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்க்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ சொல்லக்கூடாது, இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா முன்கூட்டியே நான் வந்து வெளியிட்ட மாரி ஆயிரும்ல, அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிரும். அதனால் நான் வந்து சொல்லலை. அந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாராகிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு பேங்க்கில் வேலைவாய்ப்பு உதவியாளர். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆட்கள் வந்து ரகசியமான முறையிலையும் எடுக்கப்படும். ஏன்னா இப்போ போன ஆட்சியில் வந்து இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்டதுக்கு ஆட்கள் வந்து நியமனம் பண்ணுறேன்னு சொன்னாங்களா,
அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியமனம் ஆகிட்டு இருக்குது. போன மாதமோ அதுக்கும் போன மாதமும் நியமனம் பண்ணாங்க. இது என்ன எதை குறிப்பிட்டு நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியல. உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறாங்க, உடனே பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, உடனே வந்து நியமனம் பண்ணிடுறாங்க. இதுமாரி தான் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொல்லியிருந்தாலும் இந்த பேங்க்கில் உதவியாளர் வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. எந்த மாவட்டத்துக்கு வேணாலுமே அதிரடியாக வந்து அறிவிப்பு கொடுக்கலாம். இப்போ வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது அங்கே தான். அதை பற்றி நான் ஆஃபீஸர்ஸ்கிட்ட எந்த ஒரு டவுட்டுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. ஏன்னா நம்ம பார்த்ததே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு. அவங்க வாயில் வந்து லைட்டாக சொன்னாங்க. இருந்தாலும் நாம் வந்து எப்போ நம்ம தெரியணும் அப்படின்னா அரசு தரப்பில் வெளியிடுறாங்கல்ல, வெளியிட்ட பிறகு தான் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் தெளிவாக பேசணும் அப்படின்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க. நாம் வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணலாம். ஏன்னா அரசு அறிவித்த பிறகு தான் நம்ம வந்து ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேச முடியுமா ஒழிஞ்சு நம்ம அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசினா அது வந்து தவறுதலாக போயிடும். அதை வந்து அப்டேட் பண்ணலாம், ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில டைமில் வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப கடினம். அதை வந்து டைம் சூழ்நிலை உனக்கு எப்படி ஒத்து வரது என்னன்னு பார்த்துட்டு நான் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி இந்த இறுதி பட்டியல் வந்து நீங்கள் வந்து அங்கே தான் போய் பார்த்தாக்கணும். அதாவது கூட்டுறவு பேங்க்கில் அது வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் இப்படி கேட்டு பார்க்கலாம். முடிஞ்சு எல்லாருமே போய் கேட்டீங்க அப்படின்னா வரல, இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஆன்லைனில் வரும், ஆட்கள் நியமனம் பண்ணுவாங்க, மெயில் வரும், குறுஞ்செய்தி வரும், இதுமாரி நிறைய விதமான தகவல்களை சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான பிடிஎஃப் எடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றோம். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எனக்கு இது வேணும், எனக்கு வந்து இது மட்டும் இருந்தால் போதும், இந்த வேலை மட்டும் இதுமாரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏதாச்சும் மைண்டில் வரலாம். அதை தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இன்னும் ஏதாச்சும் தகவல்கள் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பஞ்சாயத்து ஆஃபீஸு வேறுபடுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த கிராம உதவியாளரில் கிளர்க்கு போஸ்டிங்கு மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணோம். ஏன்னா அதுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். அது வந்து இன்டர்வியூ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் சம்திங் தான் நடைபெறுது. நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸை லிங்க்ஸ் பண்ணி எல்லா மாவட்டத்துக்குமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீம் அவுட் ஒன்று ரெடி பண்ணோம். ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க. நான் வந்து இது வந்து சக்ஸஸ் ஆனவட்டி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ரெடி பண்ண முடியல. இப்போ வந்து எடுத்துக்காட்டுங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. அதை வந்து பஞ்சாயத்தும் வருது, நகராட்சியும் வருது. அதில் வந்து கிளர்க்கு இதுமாரிலாம் எப்படி போஸ்டிங் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அரசு எதெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குதோ நம்ம அங்கே போய் டீட்டெயில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுமாரி வேணுமா நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ ரேஷன் கடைக்கு எப்படி இது பண்ணோமோ அதேமாரி இந்த சத்துணவு மையங்களுக்கு வேலைக்கு எப்படி நாங்கள் வந்து ரெடி பண்ணோமோ அது எல்லாமே அஃபிஷியலாக நம்ம வந்து வாங்கினது தான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பஞ்சாயத்தில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழு போட்டு ரெடி பண்ணோம். அது வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியல. டெம்பரரியாக இருக்கீங்களும் சரி, அதேமாரி அந்த விஓ உதவியாளர்லாம் இது ஆயிட்டாங்க. என்னது, அவங்க வந்து காலமே முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய வயது முதிர்ந்து அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு ஆகிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்னும் பணியில் இருக்காங்க. புது விஓ வந்துட்டாங்க. ஆனால் அவர் அங்கேயே தான் இருக்கார். அது என்ன சூழ்நிலை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட லைட்டாக அப்படியே மக்களாக நின்று நாங்கள் ஒரு 10 பேர் சம்திங் கேட்டதுக்கு அவருக்கு வந்து இங்கே இருக்கிற நிலம், ஊடு, யாருது, என்ன பட்டா இருக்குதா இல்லையா, எங்கே போய் எங்கே வரலாம், இந்த நிலம் ஃப்ரீயாக இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு A to Z அவருக்கு வந்து தெரியும். அதனால தான் வந்து விஓவை மாறினா கூட விஓ உதவியாளர் மாறாமல் அங்கேயே இருக்கிறாரு. ஆனால் இவருடைய ஊர் வேறு ஊர் தான். ஆனால் இங்கே வந்துட்டார். அப்பயே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எல்லாத்தையும் நல்லா பழக்கப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஊர்லேயே 50 வருஷம் 60 வருஷம் இருந்தோம்னா எப்படி எல்லாமே அத்துப்படியில் அதுமாரி வந்து ரெடி பண்ணிட்டார். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இருந்தாலுமே இன்னும் பணியில் இருக்கார்.
ஆஃபீஸஸ் வரலைன்னா கூட போகக்குள்ள வாப்பா அப்படின்னு அந்த விஏவை கூட்டிகிட்டு போகிற மாரி அவருக்கு மாதம் கண்ட ஒரு ஊதியம் 20-25,000 சம்திங் கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து அது வந்து சின்ன அமௌண்ட்டு தான், இருந்தாலுமே வாங்கிக்கிறாரு. இதுமாரி நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். அதேமாரி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில நாட்கள் வந்து டைம் ஆகும் அதை வந்து நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கோசரம் தான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் ஒரே நாளில் நான் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட முடியாதுல்ல. நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே 1 by 1 தான் அப்டேட் பண்ணுவோம். அதுவும் உங்களுடைய பெயர் உள்ளதா என்று நாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து என்ன மாவட்டம் வரீங்க, என்ன தாலுக்கா வரீங்க, என்ன பஞ்சாயத்து வரீங்க, என்ன ஊர், இந்த 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஊர், தாலுக்கா, ஃபஸ்ட்டு வந்து மாவட்டம், தாலுக்கா, உங்களுடைய பஞ்சாயத்து, உங்களுடைய ஊர், இது மட்டும் 4மே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். இந்த மாவட்டத்துக்கு எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டின் மட்டும் தான் கொடுப்பேன். இன்னும் எதுவும் சம்டைம்ஸ் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் வந்து அதை கொடுக்க முடியும் அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? உங்களுடைய மாவட்டம், தாலுக்கா, பஞ்சாயத்து, ஊர், இதை 4ஐயும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் நிறைய ஆகுது, இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒரு டைம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டைமில் கரெக்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.